வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? எறும்பு முருகேசன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. ஓகே, எந்த டாலர் மாத்தினார் தெரியல. வணக்கம் டோலர்களே, ரொம்ப நாளா கேக்குறீங்க. நம்ம பேட்மேன் டைரக்ட் பண்ண அரியண்ணா யாரு தெரியுமா? பேட்மேன். பேட்மேன்ரா அவரு. நம்ம அனகொண்டா அண்ணே நடிக்க இப்படி இவங்களோட காம்பினேஷன்ல வெளிவந்ததோ இந்த படத்தோட ரோஸ்ட். ஓ, இப்பதான் அதுக்கு வராரா? எல்லாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. பயங்கரமான வரச்சே. பட் நீங்களா அதை கேட்கும் பொழுது நான் அந்த படத்துக்கு ரோஸ்ட் மட்டும் பண்ணிடவே கூடாதுன்னு அவாய்ட் பண்ணினே இருந்தேனா, அதுக்கு காரணம் என்னன்னா அது வேற இல்லைங்க. நம்ம அனகொண்டா அண்ணே இருக்கார்ல, அவரு தான் அந்த பைரசிக்கெல்லாம் அகைன்ஸ்ட் ஆச்சே. சோ அந்த மனுஷன் தனியா காப்பிரைட் குடுக்கறதுக்காகவே ஒரு டீமை வச்சிருப்பதாகவும், அவனுங்க இந்த பைரசில படம் வர்றவனுங்களை எல்லாம் விட்டுட்டு யூடியூப்ல ரோஸ்டுக்காக கிளிப்ஸ் யூஸ் பண்ற என்ன மாதிரியான அப்பாவிக்கெல்லாம் காப்பிரைட் கொடுத்து சேனலையே தகவல். ஹேட்ஸ் ஆஃப் டு தட் டீம் டெடிகேஷன். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாங்க. ஏன் படத்துக்கு மட்டும் இல்லாம மத்த படங்களும் வந்து மேக்ஸிமம் வந்து வைரசி வராம எந்த பைரசி இருந்தாலும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவாங்க. யூடியூப்ல வீடியோஸ், எந்த வீடியோஸ் காப்பிரைட் இல்லாத வீடியோஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவாங்க. அதனால தான் அவாய்ட் பண்ணினே இருந்தேன். பட் நீங்க இருக்கீங்கல்ல, நான் எந்த வீடியோ ஒழுங்கா போட்டாலும் படம் கமெண்ட் எடுத்தீங்கன்னா செக்ஷன்ல என்ன வந்து பண்ணுவாங்க? ரோஸ்ட் எங்க அப்படின்னு கேட்டனே இருக்கீங்கப்பா. நன்னா வீக்கான லாரி டியூப் வீங்கன மாதிரி ஓ, அதான் நிறைய பேர் போடவே இல்லையா? இவர் போட்டிருக்காரு. சரி, நான் ரிஸ்க் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நோ விசாரணா வேணும்ட்டே பண்ணலடா. சோ பாத்து என்ன அப்புறம் என்னப்பா ஆரம்பிக்கலாங்களா? ஐயோ, ஐயோ பயமா இருக்கே. வாங்கி கொடுத்துறாதப்பா. அப்ப கொஞ்சம் லேட்டா போடுவோம் அந்த வீடியோ. நம்ம பேட்மேன் கிட்ட இருக்கதே ரெண்டே கதை தாங்க. ஒண்ணு ஹீரோ போலீஸா இருப்பாப்ல, அதே ஊர்ல அடிதடி ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு ரவுடி கேங் சுத்தின்னு இருக்கும். இப்போ அவருக்கும் இவங்களுக்கும் இடிச்சுக்கிட்டா அதுதான் சிங்கம் 1 2 3 அந்த சாமி ஸ்கொயர்லாம். இப்போ அதே கதையை திருப்பி போட்டோம்னு வச்சுங்களேன், ஊர்ல அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம்னு பண்றதுக்காக ஒரு நல்ல ரவுடி இருப்பான், அவன் தான் ஹீரோ. அதே ஊர்ல கெட்டது பண்றதுக்குன்னு ஒரு ரவுடி கேங் இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கும் இடிச்சுக்கிட்டா அதுதான் வேல் வேங்கை பூஜைலாம். என்ன அப்படியே திருப்பி சொல்றேன்? அதெல்லாம் சரிப்பா. இப்போ இந்த படத்தோட கதை இதுல எந்த கேட்டகரின்னு கேட்டீங்கன்னா, கேட்டகரி நம்பர் 2. அதுவும் ஹீரோ சாதா ரவுடியெல்லாம் கிடையாது, ரவுடியிலேயே ஐயர் ரவுடியாக்கும். சரிதான்ப்பா. இப்போ கதைய செலக்ட் பண்ணிட்டோம். இந்த தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் ஏமாத்துறதுக்கு ஒரு சென்டிமெண்ட் வேணுமேடா. உதாரணத்துக்கு வேல் படத்துல அண்ணன் தம்பி சென்டிமெண்ட், வேங்கை படத்துல அப்பா மகன் சென்டிமெண்ட், சாமி படத்துல பார்த்தோம்னா பொண்டாட்டி சென்டிமெண்டா? அப்படி ஒண்ணு இருக்கு. சாமி படத்துல எத்தனை ஹைலைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு பொண்டாட்டி சென்டிமெண்ட் ஏடா பிக்காளி போயல. சென்டிமெண்ட் வேணுமேடா. பாஸ் அம்மா சென்டிமெண்டா? யோ, அம்மா சென்டிமெண்ட் வச்சுதான் வாரத்துக்கு ஒரு படம் வருதேயா, எப்படி ஐடியா? ஹீரோ அறிமுகமே இல்லாத ஒரு ஹீரோயினுக்கு விழுந்து உதவி பண்றாப்ல, ஆபத்துல இருந்தெல்லாம் காப்பாத்துறாப்ல. அது ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாம் சீட்டோட எட்ஜில உட்கார்ந்து இருப்பான். அப்போதான் கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்றோம், அந்த ஹீரோயினே நம்ம ஹீரோவோட அம்மா மாதிரி இருந்திருக்காங்க. அதனாலதான் இவனும் பண்ணாங்க. அதுவும் படம் முடியும் பொழுது அந்த லாஸ்ட் ஃப்ரேம்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றான், உனக்கு குழந்தை பிறந்தா வையுமான்னு. உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என் பேர் வேலை இல்ல. ஐயோ, இது என்ன அப்படியே அம்மா மாதிரியா இருப்பாங்க, கொஞ்சமா ஜாடா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே ஒரு அழுத்தமான சீனோட தொடங்குதுங்க. ஒரு ஸ்கூல் பஸ், அதுல ஒரே ஒரு ஸ்டூடண்ட். இப்போ இந்த ஸ்டூடண்ட் எல்லாம் எங்கன்னு கேட்க கூடாது, அவங்களுக்கு எல்லாம் ஒரே நாள் வயிறு சரியில்லாம போய் வீட்டுல இறக்கி விட்டுருப்பாங்க. இது அது இல்ல. அப்பா வீட்டுல உட்காந்து அழுது இருக்காரு. அப்பா என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ள பெரிய வீட்டுல 3 ரூம் இருந்துச்சு, அதுல 3வது ரூம்ல உட்காந்து அழுது இருக்காரு. நீங்க நினைச்சுக்கங்கன்ற. சோ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், அதுக்கு ஒரு பஸ், அதை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர். அந்த பஸ் பிரேக் டவுன் ஆகி நிக்க அந்த பொண்ணை இறக்கி பின்னாடி வந்த கவுன்சிலர் வண்டியில ஏத்தி அனுப்புறாப்ல. இந்த வண்டி பிரேக் டவுன் ஆனா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணுவோம், இல்ல ஒரு ஷேர் ஆட்டோ, அதெல்லாம் கிடையாது. நேரா எவன் வண்டி பின்னாடி வருதோ அதுல ஏத்தி இந்த ஆட்டோ போது அதெல்லாம் எனக்கு தெரியாது. 24 லைக்ஸ் per second தான் சினிமா, மேஜிக் கார்பெட் தான் சினிமா. பண்ணட்டுமே, அதே லாஜிக் பாக்குறீங்க. வண்டியில எத்தனை பொண்ணு கவுன்சிலர் என்ன பண்ணுவான், சிலிமிஷம் தான். ஸ்கிரிப்ட் படி அண்ணன் சிலிமிஷம் பண்ண அந்த பொண்ணு வண்டியை விட்டு கீழே குதிச்சு ஹாஸ்பிடலைஸ் ஆகிறது. இப்ப எதுக்குடா கவுன்சிலரோட கான்ஃபிளிக்ட் பில்ட் பண்றீங்க? ஹீரோயின் ரிஷீனுக்கு தானேடா.
சரி காட்டி தொலைங்க. ஹீரோ ஃபுல் மொப்புல ஹேங் ஓவர்ல படுத்துன்னு இருக்காப்ல. அப்போ அந்த சரக்கு பாட்டில் கீழே விழ போய் அதை கேட்ச் பண்றாரு. அங்க வைக்கிறாங்க ஹீரோயின் பிசி. கீழே விழ போகுதுங்க. அதெல்லாம் விழுந்துச்சுன்னு வீர மோராக்குனா ஆறுச்சாமி, அதுவே கல்ல இறக்கி சோடா பாட்டில் கையில அப்படின்னு பாடினா ஆறு, இல்ல அதே பீரை வச்சு குஞ்சு காமெடி பில்ட் பண்ணா பூஜை. பேட்மேன் சார் உங்களுக்கும் பீருக்கும் உங்க படத்தோட ஹீரோஸ்க்கும் என்னதான் சார் ரத்த வந்த சொந்தம்னா எல்லா படத்துலயும் ஒரே டெம்ப்ளேட்டையே ஓட்டுறீங்களே கியா? பாருங்க, இந்த மாதிரி படம் எடுத்ததுனால எங்க மாதிரி குடியாளர்களுக்கு ரொம்ப கெட்ட பேரு. வெளியே தலையாட்ட முடியல. ஆமா, பொறுக்கி மாதிரி காமிச்சு படம் எடுத்திருக்கான். எப்படி எடுக்கலாம்? பொறுக்கி மாதிரி இல்ல, எங்களை பார்த்த பொறுக்கிங்க மாதிரி தெரியுது. ஹேங் ஓவர்ல இருந்து எழுந்த நம்ம ஹீரோ எம்எல்ஏ சமுத்திரக்கனியை பாக்குறதுக்காக போறாப்ல. அவரோட அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ இங்க தான் நல்லது பண்ற ரவுடி கேங். இந்தாமலே அந்த பொண்ணு மேல கைய வச்சவனும் வெட்டணும்டா. ஏங்க தம்மா துண்டு பாட்டில காப்பாத்த தெரிஞ்ச ஹீரோக்கு ஒரு பொண்ணை காப்பாத்த தெரியாதா? போய் அந்த கவுன்சிலரை வெட்டுறாப்ல ஹீரோ. ஓ கால வெட்டலாமா இல்ல ஒரு அடிக்கு மேல இருக்கிற ஐயோ எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். எல்லாம் எதை வெட்டாலும் திருந்த மாட்டான். ஏன்பா இதுக்கே அசந்துட்டா எப்படி? இந்த மாதிரி படத்துல 1-2 டயலாக்ஸ் இருந்தா பரவாயில்ல. ஆனா ஒரு படம் பூரா இதே மாதிரி டயலாக்ஸ் இருந்தா எப்படி? எனக்கு வர ஆத்திரத்துக்கு மூச்சல் தான் அடிக்க முடியும். இன்னைக்கு ஏதோ கோவத்துல ஒரு காக்கி கை வச்சிட்டான்றதுக்காக ஜாக்கி வச்சு தூக்குன வண்டி மாதிரி மொத்த காக்கி ஒன்னா சேர்ந்து லத்தி தூக்கி நிக்கிறீங்க. என்னைக்கா யாரையா வெளியே விட சொல்லியிருக்கேன் சார்? எவனா ஒருத்தர் சரண்டர் பண்ணி தானே ஒருத்தர் வெளியே எடுத்திருக்கேன். காசுக்காக பீத்தின்றவன் நினைச்சியாடா? ஐயா கொலை பண்றவன். யாரியா நீங்க? ஆந்திரா போலீஸ். பஞ்சாபி டாபால பரோட்டா போடுற மாதிரி இருக்கிற. எங்க வந்தீங்க? ஒரு கிரிமினல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். நீ கிரிமினல் தூக்கின்னு போறியோ கேள்விய தூக்கின்னு போறியோ? இதுக்கு பேர் ஜோக்கா? நாட் ஓன்லி டயலாக்ஸ்ங்க, இந்த படத்துல இருக்கக்கூடிய சாங்ஸ் இருக்குல்ல, சாங்ஸ் இதெல்லாம் பத்தி நான் பேசியே ஆகணும். சாங் நம்பர் 1. சின்ன வயசுலயே செத்து போன நம்ம ஹீரோவுடைய அம்மாவை பத்தி யாரோ தப்பா பேசுற ஹீரோ கவலைப்பட்டு அதுக்காக அழுதுன்னு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணோம்னா அதே பார்ல 80 வயசு அம்மாக்கு கொல்லி வச்ச 50 வயசு அங்கிள் கேங் ஒன்னு அழுதுன்னு இருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து அந்த கவலையை மறந்து ஆடுறதுக்காக ஒரு அம்மா சாங். டோன்ட் வரிடா மச்சி, இந்த விட எத்தனையோ கஷ்டம் பார்த்தாச்சு. சின்ன வயசுல தாய தொலைச்சு. டேய் அவ்வளவு நேரமா அம்மா இல்லன்னா அழுதுன்னு இருந்தீங்களேடா, அதுக்குள்ள ஒரு குத்துப்பாட்டா? ஆனா பெத்த புள்ள அவளை அந்த கோலத்துல பாத்துச்சேங்கிற வேதனை இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்லயே தூக்கு போட்டு செத்துட்டேன். 50 வயசு 80 வயசு அம்மா தொலைச்சிட்டேன். A few minutes later. Don't worry மச்சி. ஆக்சுவலி அந்த லிரிக்ஸையும் கவனிச்சு பாருங்களேன், அது ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங் தான். ஒரு அம்மா சென்டிமெண்ட்டும் ஒரு மோட்டிவேஷனும் கலந்த மாதிரியான ஒரு சாங். சின்ன வயசுலயே தாய தொலைச்சு கண்ணீரை மொத்தம் கொட்டி தீட்டாச்சு. ஒன்வேல ஓடுன வண்டினா டிசைனா கஷ்டம் பார்த்தாச்சு. உப்பு இல்லாம சோறு தின்னு நாக்கு செத்து போச்சு. ஜிப் இல்லாம பேண்ட் போட்டு பேரு கெட்டு போச்சு. எப்பா டேய், நானும் எத்தனையோ அம்மா சென்டிமெண்ட் சாங் மோட்டிவேஷனல் சாங் இப்படி ஒரு சென்டிமெண்ட் சாங் கேட்டதுலடா. எப்பா அதுக்கு ஏதாவது ஊக்குவிச்சு மாட்டு. ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அவங்களுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஹீரோயினோட வீட்டு வாசப்படியில நின்னு ஹீரோ காவல் காக்குறாரு. எங்க அந்த ரவுடிங்க எல்லாம் மறுபடியும் அவளை கொல்ல வந்துருவாங்களோன்னு. சோ ரோட்லயே தங்குறாப்ல, ரோட்லயே சாப்பிடுறாப்ல, ரோட்லயே எல்லாத்தையுமே பண்றாப்ல. இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ண நம்ம ஹீரோயின் ஒரு பாட்டு பாடுறாங்க. எதனால ஏமேல எதுக்காக அம்மாண்டாங்களே ஹீரோயின். Hey, I've seen this one. This is a classic. நீங்க வேற மாதிரி என்னது? ஏன் இப்போ இதை போட்டாங்க? இப்போ இதே சாங்க கிளைமேக்ஸ்ல ஹீரோ பாடுறாப்ல. சாங் நம்பர் 3. ஹீரோயின் தன்னோட அம்மா மாதிரி இருக்க ஒரே காரணத்தினால ஹீரோ ஹெல்ப் பண்றாப்ல. ஆனா ஹீரோயின் அத லவ்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்ன நான் லவ் பண்றேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. இத கேட்ட ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி. என்னப்பா நாங்க அம்மா மாதிரி இருக்காங்கன்னா அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்த்த பொண்ணு லவ் அது இதுன்னு சை என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ஒரு சாங். எதனால இது போல பேசின, எதுக்காக அனலள்ளி வீசின. இதை விட ஒரு சிச்சுவேஷன் சாங் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆடே. ஆடியன்ஸ் ஷாக்ட், ஹரினா ராக்டடா. சரிப்பா, இப்ப இந்த ஹீரோயினுக்கு என்னதான் பிரச்சனை, எதனால இவளை கொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல ஒரு 3 பேர் கொண்ட குழு என்ன பண்றாங்கன்னா, இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய நிலத்தெல்லாம் புடுங்கி வாங்கின்னு இருக்கானுங்க. அப்படி ஹீரோயினோட குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு நிலத்தை வாங்க போக ஹீரோயினோட அப்பா இல்லப்பா அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து. அந்த நிலம் வேற இந்த பொண்ணு பேர்ல தான் இருக்குதா, அதனாலதான் இவங்களை கொல்ல துரத்துவாங்க. ஆனா அப்ப கூட ஹீரோ காம்ப்ரமைஸ் பேச
பேசுறதுக்காக தான் போகல. இல்லப்பா இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம், நிலத்தை வில்லனுங்க கிட்டே கொடுத்துட்டு நீங்க நிம்மதியா இருங்கன்னு. ஆனா ஹீரோயினோட ஃபேமிலி இல்லப்பா இது எங்க பூர்வீக சொத்து, இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுதே நம்ம ஹீரோவுக்கு சொந்தமான ஒரு ஃபேவரட்டான காரை பாம் வச்சு வில்லனுங்க எல்லாம் தூக்க இதுல ஹீரோக்கு ஈகோ கிளாஷ் ஆயிருது, காண்டாயிடுறாப்ல. சோ வில்லன் கிட்ட நேரா போய் எப்படி நீ இந்த நிலத்தை வாங்குறன்னு பாப்போம் அப்படின்னு சவால் விட்டுட்டு வராரு. அங்க குடுக்குறாங்க இன்டர்வல். உங்களுக்கு எல்லாம் 10 நாள் தான் டைம், அதுக்குள்ளார நின்னு பேசுறாரு. அனுமார் மாதிரி அலேக்கா ஆடிக்கிட்டே தானே பேசுறாரு. சரி ஜேசிபி வச்சு இடிச்சு அவங்க கீழே உட்காந்துருக்காங்க. சரி எடுத்த கொடுத்து. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இப்போ இந்த ஹீரோ ஆந்திராக்குள்ள போய் தான் வில்லனுங்க எல்லாம் மிரட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாப்ல. சோ ஆந்திரா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ சார அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. இப்படி அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ நம்ம எம்எல்ஏ சமுத்திரக்கனி கூட இருக்கக்கூடிய ரவுடிங்களை எல்லாம் வச்சு மிரட்டி அனுப்பிடுறாப்ல. பார்டர் தாண்டி வந்துட்டா நீ எனக்கு வாட்ச்மேன் தான்டா. மூர்த்தி கேட் எடுத்து க்ளோஸ் பண்ணா. அத்தனை பேத்தை சடை கட்டி உட்கார வை. ஐயோ பேட்மேனு ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளவு பவரா? அதுவும் இன்னொரு ஸ்டேட்டோட போலீஸ மிரட்டி சட்டைய கழட்டி அனுப்புவேன்னு சொல்ற அளவுக்கா? காதுல பூ வச்சிருப்பாங்க. அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்க கிட்டயே இந்த ட்ரின்னுனா விவரம் தெரியாதவங்க கிடைச்சா என்ன ட்ரின்னுவியா இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, போலீஸ் கிட்டயே லஞ்சம் கேட்கக்கூடிய போலீஸ். கிரிமினல் தூக்கின் பெரியோ கேள்விய தூக்கின் பெரியோ எனக்கு தேவை கில்மா. இப்படி தாங்க நம்ம அனகொண்டான்னு ஆந்திராக்குள்ள போய் தமிழ்நாட்டுக்கு திரும்பி தப்பி வர மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாரி நிறைய ஜல்லியை ஏத்தின்னு ஹைவேக்குள்ள புந்து எல்லாரையும் அடிச்சு தூக்கின்னு போதாததுக்கு 4 பேரை சுட்டு கொண்டுட்டு வேற வந்துருவாப்ல. அப்ப கூட கவர்மெண்ட் பஞ்சாயத்துக்கு தாங்க வருவாங்க. இவர் அரஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளவு போறா, அதுவும் பஞ்சாயத்து பண்றதுக்கு யார் வருவா தெரியுமா? கௌதம் என்ன செக்ரட்டரி ஃப்ரம் டெல்லி. Shall we begin? ஐயா ஜிவிஎம் ஐயா, இன்னும் எவ்வளவுதான் கடை வச்சிருக்கீங்க? இப்போ வரக்கூடிய எல்லா படத்துலயும் ஹீரோ ஹீரோயின் இருக்காங்களோ இல்லையோ நீங்க சமுத்திரக்கனியனும் மஸ்டா இருக்கீங்களே. ஆனா இந்த பஞ்சாயத்துல தாங்க ஹீரோயின் ஒரு விஷயம் பண்றாங்க. என்னன்னா நம்ம ஜிவிஎம் கேக்குறாப்ல, என்னப்பா நிலத்தெல்லாம் கொடுத்துறீங்களா, அவங்க பணம் வேற தாரேன்றாங்க, என்ன மாதிரின்னு. அதுக்கு ஒரே வார்த்தையில மேடம் ஒண்ணு சொல்றாங்க, நிலத்தை தாரோம், அதுவும் ஃப்ரீயாவே தந்துடுறோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு காலேஜ் வர போகுது, அதனால ஃப்ரீயாவே கொடுக்குறாங்களா. ஐயோ நம்ம அனகொண்டாவை பார்க்க எப்படியா இருக்குது. இதைத்தானே அந்த மனுஷன் ஆரம்பத்திலேயே சொன்னாப்ல. அப்போ தலைவரே அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப பொசுக்குன்னு தூக்கி கொடுத்துட்டேன். இதுக்காக எத்தனை சேசிங், எத்தனை ஃபைட்டிங், எவ்வளவு தெரியுமாமா? சரி சரிப்பா, இப்ப இனி வில்லனுக்கும் இவருக்கும் ஃபைட்டே கிடையாது அப்படின்னா அங்க தாங்க ஒரு ட்விஸ்ட். ஒரு ஐயர் கேங் நம்ம அனகொண்டா அண்ணனை கூட்டிட்டு போய் பேரம் பேசுறாங்க. இந்தாப்பா நாங்க பணம் தரோம், நீ அந்த 3 பேரையும் கொல்லணும்னு. யோ உங்களுக்கும் அந்த 3 பேருக்கும் என்ன தாயா பிரச்சனைன்னு கேட்டா பிளாஷ்பேக் சொல்றாங்க. அந்த 3 வில்லனுங்களும் பழங்காலத்துல பல கொலைகளை பண்ணின்னு இருந்தப்போ இந்த ஐயர் வீட்டுல இருந்த ஒரு போலீஸ் ஐயர்வாள் அம்மா அப்பாவே இல்லாத ஒரு டீச்சரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாப்ல. ஆனா அந்த வில்லனுங்க சேர்ந்து இந்த போலீஸையும் அந்த பொண்ணையும் கொன்னுறாங்க. இப்போ இந்த வில்லனுங்க எல்லாம் யாருன்னா அவங்களும் இதே ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அந்த பொண்ணு மாதிரியே இருக்கு. வாங்கணும்ன்றதுக்காக தான் நம்ம அனகொண்டாவை கூப்பிட்டுருப்பாங்க. சரி பாப்ப அந்த கல்யாணம் பண்ண பொண்ணு யாருப்பா அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல சிம்ரன், நம்ம ஹீரோவோட அம்மா தான். அவங்க தான் அங்க இருந்து தப்பி நம்ம ஹீரோவை பெத்தே சீமோ. யோ நீ அது மட்டும் இல்ல, நீ சண்டை போடுற வில்லனுங்க எல்லாம் மாமே மச்சான் அங்காளி பங்காளி. இதையாவது கதையா ஒரு கதையா வைக்க வேண்டியது. ரத்னம்னு பேர் வச்சதுக்கு பதிலா ரெவிடி ஐயர் அப்படின்னு தெரிஞ்சு இருந்திருக்கும். அதுவும் கதை வேற இந்த ஆந்திராக்கு பக்கத்துல நடக்குதா இன்னும் சரியா இருந்திருக்கும். இந்த போட்டோ எப்படி இங்க வந்தது? இவங்க யாரு தெரியுமாயா? ஐயோ இது எங்க அம்மா லோகநாயகி. நான் ஐயர்ல ஒரு ரவுடி ஐயரங்களா. அதுக்கப்புறமா நம்ம அண்ணன் தன்னோட புது கேங் ஐயர் கேங்கோட சேர்ந்து வில்லனா மதம் பண்றாப்ல. இந்த ஐயர் கேங்கோட சேர்ந்து கொலை பண்ற சீனோட கொலை மாசா இருக்குங்க. இல்ல தேங்காய் 2 வெட்ட தெரியுதுல, சாம்பாருக்கு பூஸ்டிகா துண்டா வெட்ட தெரியுதுல, அதே மாதிரிதான் இப்படி எல்லாரையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போகும் பொழுது அந்த ஹீரோ சொல்றான், உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என் பேரை வைக்கிறியா? மாதிரி படத்தை பாத்துட்டு இருந்த வேண்டாம். இந்த ஒரே டயலாக்ல கண்ணுல தண்ணி விட்டுட்டேன். தண்ணி விட்டுட்டீங்களா? அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயிடுது, அழுவலன்ற. Such a emotional dialogue, you know. 100 வருஷம் கூட வாழணும். Is a word. உன் புள்ளைக்கு என் பேரை வச்சிருமா. Is an emotion டா. உங்களுக்குலாம் புரியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிபிக்கல் ஹரி படம் தான். ஆனா நம்ம பேட்மேனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. டிபிக்கல் ஹரி படத்துல இருக்கக்கூடிய ஆவேசமான டயலாக், அதல பலசான கதை, லாஜிக்கோட இருக்கக்கூடிய ஃபைட், சேசிங், கதைக்கு சம்பந்தமே இல்லாம தனியா ஓடக்கூடிய காமெடி ட்ராக், இன்ச்சில 4 அரசியல் பஞ்ச், இது எல்லாமே இந்த படத்துல இருந்தாலுமே கூட
படம் நல்லா இல்ல. ஆனா இந்த படத்துல சிங்கிள் ஷாட்ல ஒரு சேசிங் சீன் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. பாக்குறேன்னா பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன்னா விஷாலா வேணும்ட்டே பண்ணல. அம்பை என் பக்கம் எதுவும் திருப்பி விடாதீங்க. அப்புறம் என்ன அததான் கோத்து விடுறதெல்லாம் கோத்து விட்டீங்கல்ல. கீழே பாருங்க நம்ம சோசியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்குது. போற போக்குல அதையாவது ஃபாலோ பண்ணிட்டு கிளம்புங்கயா. அப்புறம் நீங்க அடுத்து என்ன படத்துல கோத்து விடலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரை பண்ணி தான் பாப்போம். அப்புறம் என்னப்பா இன்னொரு ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி வணக்கம். சூப்பர். இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சோம், வேணாம். ஆனா என்ன இப்படி ஒரு கதை, அதாவது ஒரு கதைய ஒன்னா பண்ணிருக்கணும். ஒண்ணு இவங்க அம்மா மாதிரி இருக்காங்க அப்படின்னு பண்ணி அதையாவது ஒழுங்கா உருப்படியா முடிச்சிருக்கணும். அதுவும் இல்லாம பார்த்தானா அந்த அவங்க அம்மாவை இவங்க கொண்டு இருக்காங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு கதையை வச்சிருந்துருக்கணும். அது எப்படி அவங்க அதே மாதிரி இருப்பாங்க? இந்த மாதிரி ஒண்ணு அவங்க ஏதாவது ரத்த சம்பந்தம் இருந்தாதான் அது அந்த மாதிரி இருப்பாங்க முதல்ல. அதுவே தெரியல. இது என்ன அது முன்னாடி பழைய காலத்துல எடுத்தாங்கன்னா நம்புவாங்க. இப்போவும் அதே எடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறாங்க. ஏன்னு தெரியல. பொண்ணு அம்மா மாதிரி தான் இருக்கும். இது என்னன்னா வேற ஒரு பொண்ணு. டைலாக் வேற. இது அதான் டைலாக் போலாம். அந்த மாதிரி பேசினாலே சீரியஸா பேசினாலே சிரிச்சிடுறாங்க. அது இந்த அளவுக்கு பேசினா எப்படிதான் பார்க்க முடியும்? காப்பிரைட் ஸ்ட்ரைக் தெரிஞ்சே வேற போடுறாரு. தெய்வமே காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்